அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, வேலு நாச்சியார் அப்படிங்கிற உரைநடை பற்றியும் 4 வகை சொற்கள் பற்றிய இலக்கணத்தையும் நாம் தெரிஞ்சுக்க போறோம். சரிங்க. அதாவது இந்த வேலு நாச்சியார் பாடத்தில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் ஒற்றுமையின்மையும் நம் பலவீனங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த நாட்டிலே நம்ம அடிமையாகிட்டோம். அதுக்கப்புறம் அடடா நம்ம அடிமையாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய புரட்சிகரமான கருத்துக்கள், தியாகமான உயிர் பலிகள், இதையெல்லாம் வச்சு நாம் சுதந்திரம் வாங்கிட்டோம் சொல்லுவாங்க. சும்மா கிடைக்கல சுதந்திரம், பலருடைய கண்ணீரும் செந்நீரும் விற்று நாம் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்படி பல பேருடைய கண்ணீர் செந்நீர் சிந்தனாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போராடி இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் போராடினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வீரமான பெண் அப்படின்னாது ஃபஸ்ட்டுமே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, ஜான்சி ராணி ஞாபகம் வந்துருவாங்க. அந்த ஜான்சி ராணி அவங்களுக்கு முன்பமே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஒரு பெண் யாருன்னா வேலு நாச்சியார். சரிங்களா? அவங்கள பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். வேலு நாச்சியார் அவர்கள் அவங்களுடைய அப்பா பேர் பாருங்க செல்லமுத்து, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். வேலுநாச்சியாருடைய அப்பா பேர் செல்லமுத்து, அவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தார். அவருடைய கணவர் பேர் என்னன்னா முத்துவடுகநாதர், அவர் சிவகங்கை மன்னர். அவர் சிவகங்கை ஆட்சி செஞ்சிருப்பாரு. காளையார் கோவிலில் ஆங்கிலேயர்கள் அவரை நயவஞ்சகமாக கொன்றிருப்பாங்க. கொன்னுட்டு சிவகங்கை பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க. இப்போது ஆங்கிலேயர்களை அந்த கைப்பற்றின அந்த பகுதியை வேலுநாச்சியார் அவர்கள் மீட்டெடுக்கிறது தான் இந்த பாடம். சரிங்களா? அவங்க எப்படி மீட்டெடுத்தாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற அவங்களுடைய துணிச்சல், வீரத்தையும் அவங்களுக்கு உதவி செய்தவர்களை பற்றியும் படிக்கிறது தான் இந்த பாடம். சரிங்களா? அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, வேலுநாச்சியார் அவங்களுடைய தளபதி பெரிய மருது, சின்ன மருது, அவங்க தளபதிகளாக இருந்தாங்க. வேலுநாச்சியாருடைய அமைச்சர் தாண்டவராயர், இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஐதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்கள் அனுப்பி உதவி செய்வாங்க. இவங்க கிட்ட 2 படைப்பிரிவுகள் இருக்கும், ஆண்கள் படைப்பிரிவு, பெண்கள் படைப்பிரிவு. ஆண்கள் படைப்பிரிவில் மருது சகோதரர்கள் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. இவங்க இப்போ எப்படி அந்த பகுதியை கைப்படாங்க அப்படின்னு சொன்னால், குயிலிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய உடலில் தீப்பற்றி கொண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்குக்குள்ளே உள்ள நுழைஞ்சி அதை வெடிக்க வச்சிட்றாங்க. அப்புறமா இவங்க போய் 5000 குதிரைப்படை வீரர்களோடு போரிட்டு ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை பகுதியை 1780 மீட்டெடுத்து வந்துடுறாங்க. இது சாதாரணமாக வேலுநாச்சியார் ஒருவரால் மட்டுமே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. அவங்களுடைய தளபதிகளுடைய தலைமை, அடுத்தது ஐதர் அலியோடைய அவங்களுடைய உதவி செய்த அந்த 5000 குதிரைப்படை வீரர்களுடைய உதவி, அடுத்தது குயிலிங்கிற பொண்ணோட உயிர் தியாகம், அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற அந்த மறைவிடத்தை வெளிப்படுத்தாமல் இருந்த உடையாளுங்கிற பெண்ணுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உடையாள்கிட்ட கேட்டிருக்காங்க, வேலுநாச்சியார் அவங்களுடைய படைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க அதை நாட்டுப்பற்றின் காரணமாக அவங்க அதை வெளிப்படுத்தலை. அதுக்காக ஆங்கிலேயர் அவங்கள கொன்னுட்டாங்க. அதுக்கு இவங்க அவங்களுடைய நாட்டுப்பற்றை நினைவு கூறும் பொருட்டு, அவங்களுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு என்ன பண்ணாங்கன்னா, நடுக்கல் ஒன்று நட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நாட்டுப்பற்றுக்காக வேலுநாச்சியார் நடுக்கல் யாருக்கு வச்சாங்கன்னா, உடையாளுங்கிற பெண்ணுக்காக. சரிங்களா? இந்த மாதிரி வேலுநாச்சியாருடைய வீரம், தளபதிகளுடைய ஆற்றல், ஐதர் அலியோட உதவும் மனப்பான்மை, குயிலியோட உயிர் தியாகம், உடையாளுடைய நாட்டுப்பற்று, இது எல்லாம் சேர்ந்து தான் ஆங்கிலேயரை தோற்கடிக்க செய்தது. அடுத்ததாக பாருங்க, வேலுநாச்சியாருடைய காலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். அவ்வளோதாங்க வேலுநாச்சியார் பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது வேலுநாச்சியாருடைய அப்பா யாரு? செல்லமுத்து, ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சார். அவருடைய கணவர் யார்? முத்துவடுகநாதர், சிவகங்கை பகுதி ஆட்சி செய்தார். ஆங்கிலேயர்கள் முத்துவடுகநாதரை காளையர் கோவிலில் நயவஞ்சகமாக கொன்று சிவகங்கை
அவங்க கைப்பற்றிடுறாங்க. இவங்க வேலுநாச்சியார் அவங்க அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுடைய அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது, உதவி செய்தவர் ஐதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களை வச்சு உதவி செஞ்சுருப்பாரு. அடுத்ததாக குயிலிங்கிற பெண் அவங்களுடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையாக இருந்திருப்பாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு அவங்களுடைய தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது தலைமை ஏற்று நடத்தியிருப்பாங்க. இப்போ இவங்க போரிட்டு சிவகங்கையை மீட்டுட்டாங்க. அவ்வளோதான் நம்ம வேலுநாச்சியார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம இலக்கணம். சரிங்களா? இலக்கணத்தில் 4 வகை சொற்கள். இப்போது 4 வகை சொற்கள் என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரிங்களா? பெயரை குறிக்கிறது பெயர்ச்சொல். வினைனா செயல், செயலை குறிப்பது வினைச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். சரி, இப்போ ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை குறிப்பது பெயர்ச்சொல்னு சொன்னோன்னா, எடுத்துக்காட்டாக பாருங்கள், பாரதி அது ஒரு பெயர். காளை, பள்ளி, கண், நன்மை எல்லாமே ஒரு பெயரை குறிக்கிற ஒரு சொல், அது பெயர்ச்சொல். இடப்பெயராக இருக்கலாம், அது காலப்பெயராக இருக்கலாம், சினை ஒரு உறுப்பினுடைய பெயராக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். சரிங்களா? ஒரு பெயரை குறித்தா அது பெயர்ச்சொல். வினைச்சொல் பாருங்கள், செயல். வினைனா செயல்னு சொல்லியிருந்தோம். வா, போ, எழுது, விளையாடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு செயலை சொன்னோம்னா அது வினைச்சொல். இடைச்சொல்னா என்ன பாருங்கள், பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரணும், அதுதான் இடைச்சொல். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், மற்று, ஐ இதெல்லாமே இடைச்சொல். தந்தையும் தாயும் வந்திருக்கா? மற்றொருவர், மற்று அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? திருக்குறளை, லை அப்படின்னு சொல்லும்போது ஐ எழுத்து வந்திருக்கா? இது இடைச்சொல். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், உரிச்சொல்னா என்னதுன்னா, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தி சொல்கிறது, பிரம்மாண்டமாக மாற்றி சொல்கிறது. சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே மிகைப்படுத்தி சொல்கிறது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், உரிச்சொல் என்னென்னா மா, சால. இடைச்சொல் என்னென்னா மற்று, ஐன்னு பார்த்தோம். உரிச்சொல் என்னென்னா மா, சால. எடுத்துக்காட்டு பாருங்களேன், மாநகரம். நகரம்னாலே நமக்கு தெரியும், அது மிகுதிப்படுத்தி என்ன சொல்லியிருக்காங்க? மாநகரம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, சிறந்தது. சிறந்ததுங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை தான், அதை இன்னும் மிகுதிப்படுத்தி எப்படி சொல்லியிருக்காங்க? சாலச் சிறந்தது. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம 4 வகை சொற்கள் படிச்சிட்டோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இடைச்சொற்கள் என்னென்னா மற்று, ஐ. உரிச்சொற்கள் என்னென்னா மா, சால. அவ்வளோதாங்க. அப்புறம் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு, வஉசி பற்றி ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. வஉசி அப்படின்னா வஉ சிதம்பரனார், உங்களுக்கு தெரியும். இவர் தான் சுதேசி நவாய்ச் சங்கத்தை ஏற்படுத்தினார் 1906 அக்டோபர் 16. சுதேசி நவாய்ச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா வஉசி. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1906ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஒன்று அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்படின்னு பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், நம்ம சொல்லும் பொழுது ஒரு காலத்தில், ஒரு ஊரில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சொல்லியிருப்போம். ஆனால் எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல ஒரு பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியாமலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காலத்தில், ஒரு ஊரில் அப்படின்னு நம்ம அப்படியே பொதுவாக சொல்லிகிட்டே இருந்திருப்போம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்லணுங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஊர், உயிரெழுத்துக்கு ஊங்கிற உயிரெழுத்து முன்னாடி பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, ஊர், ஓர் ஏரி, ஏ ரெண்டுமே உயிரெழுத்து. உயிரெழுத்துன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆ முதல் அவ்வரை இருக்கிறது தான் உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அடுத்ததான் உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், கா முதல் கவ் வரை. கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவ். இந்த வரிசைகள் எல்லாமே மொத்தம் 216 எழுத்து வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். அடுத்ததாக பாருங்க, அக்கு எழுத்து பயன்படுத்தும் பொழுது, அதாவது அக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இங்கே உள்ளது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல அக்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதே நன்றாக உள்ளது உயிர்மை எழுத்துக்கு, நாங்கிறது உயிர்மை எழுத்து இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பயன்படுத்தணும்னா அது. உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்து பயன்படுத்தணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும்.
சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போது இலக்கணத்துக்கான மதிப்பீடு படிக்கலாம். நாம் சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. இதில் பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது பொருந்தாததோ அதுக்கு மட்டும் வட்டமிட சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வியில் ஆப்ஷன் ஏ படித்தால், ஆப்ஷன் பி ஐ, ஆப்ஷன் சி மற்று, ஆப்ஷன் டி கு. இதில் எது பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ படித்தால் பொருந்தாது. ஏன்னா ஆப்ஷன் பி சி டி மூணுமே ஐ மற்று கு 3 வார்த்தைகளுமே இடைச்சொல்லை குறிக்கும். சரிங்களா? படித்தால் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும், அதனால அது வினைச்சொல். ரெண்டாவது பாருங்க, ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி கால், ஆப்ஷன் சி சித்திரை, ஆப்ஷன் டி ஓடினான். இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி ஓடினான், அது பொருந்தாதது. மற்ற மூணுமே ஒரு பெயரை குறிக்குது. ஓடினான்ங்கிறது மட்டும் ஒரு செயலை குறிக்குது. சரிங்களா? அப்போ அதுதான் பொருந்தாதது. மூன்றாவது கேள்வியில் பாருங்க, ஆப்ஷன் ஏ சென்றால், ஆப்ஷன் பி வந்த, ஆப்ஷன் சி சித்திரை, ஆப்ஷன் டி நடந்து. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் சி சித்திரை தான் பொருந்தாது. மற்ற மூணுமே பாருங்களேன், சென்றால், வந்த, நடந்து, இது ஏதோ ஒரு செயலை குறிக்கிறது. சித்திரை மட்டும் ஒரு பெயரை குறிக்கிறதுனால அது பொருந்தாதது. நாலாவது கேள்வியில் பாருங்க, ஆப்ஷன் ஏ மா, ஆப்ஷன் பி ஐ, ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி மற்று. இதில் எது பொருந்தாதது? உங்களுக்கே தெரியும், இதில் இடைச்சொற்கள் உள்ளது, உரிச்சொற்கள் உள்ளது. இதில் உரிச்சொல் எது? ஆப்ஷன் ஏ மா, அதுதான் பொருந்தாதது. மற்ற மூன்றுமே ஐ மற்று மூன்றுமே இடைச்சொல்ல குறிக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. நம்ம ஒன்று குறிக்கிற சொல் ஒரு, ஓர், எந்தெந்த இடத்துல ஒரு பயன்படுத்தணும், ஓர் பயன்படுத்தணும் நம்ம படித்தோம். அதாவது உயிரெழுத்துக்கள் வர இடத்துல ஓர் பயன்படுத்தணும், உயிர்மெய் எழுத்துக்கள் வருகிற இடத்துல ஒரு பயன்படுத்தணும். அதே போல் உயிரெழுத்து வர இடத்துல அஃது பயன்படுத்தணும், உயிர்மெய் எழுத்து வர இடத்துல அது பயன்படுத்தணும் நம்ம படித்தோம் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியில் பாருங்க, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்கே பாருங்க, நம்ம படித்தோம் இல்லையா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்திருக்குது? ஒருன்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. என்ன வரணும்? ஓர் வரணும். அடுத்ததாக பாருங்க, சிற்றூரில் ஓர் குளம் வந்துள்ளது. கூங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்போ ஓர் வரக்கூடாது. என்ன வரணும்? ஒரு வரணும். சரிங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி தான் ஈ வந்திருக்கு. அப்போது என்ன வரணும்? இந்த இடத்துல ஓர் வரணும். இங்கே பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்போ இங்கே என்ன வரணும்னா ஒரு, அது வரணும். அடுத்ததாக பாருங்க, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஈ வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுங்கிறது பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? அது பயன்படுத்தணும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நாலாவதுல பாருங்க, நகரம், எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரக்கூடாது, அது வரணும். சரிங்களா? அஞ்சாவது கேள்வி பாருங்க, அது ஒரு இனிய பாடல். உயிரெழுத்து வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அது பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? அது பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்க, இப்போ ஒரு பக்கத்தில் ஈ வந்திருக்கா? அப்போ இது என்ன பண்ணணும்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஒரு பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? ஓர் பயன்படுத்தணும். கடைசிக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? அஞ்சாவது கேள்விக்கு அது ஓர் இனிய பாடல். அதுக்கு பார்க்கும் பொழுது ஒருங்கிற வார்த்தையை வச்சு நம்ம அது வரணுமான்னு முடிவு பண்ணணும். வந்து உயிரெழுத்துங்கிறதுனால அது பயன்படுத்திக்கிட்டோம். அதே இந்தாண்ட இனிய அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு வரக்கூடாது. உயிரெழுத்து வரும்போது ஓர் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அது ஓர் இனிய பாடல். இப்போ நான் சரியான பதிலாக சொல்கிற பாருங்க. முதல் கேள்விக்கு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ரெண்டாவது, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்ததா மூன்றாவதா பாருங்க,
அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. 4வது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. 5வதா, அஃது ஓர் இனிய பாடல். இப்போ நம்ம அகரவரிசைப்படுத்துக படிக்க போகிறோம். அகரவரிசைனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்துக்களில் அகரவரிசை ஆ முதல் அவ்வரை அந்த வரிசை தெரிஞ்சிருக்கணும். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ அந்த வரிசை தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் நம்ம காணாச்சாவில் அந்த வரிசை தெரிஞ்சிருக்கணும். உயிர்மை எழுத்தில் கா நா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா அந்த வரிசை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்னொரு வரிசை எப்படின்னா தெரிஞ்சிருக்கணும்னா கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் அந்த வரிசை தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அகர வரிசைப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் 2வது எழுத்து பார்க்கணும். 2வது எழுத்தும் ஒரே மாதிரியாக இருந்தால் 3வது எழுத்து பார்க்கணும். சரியா? மற்ற வார்த்தைகளை ஒப்பிடும் பொழுது இப்படி பார்த்து தான் நம்ம அகர வரிசைப்படுத்திக்கிட்டு இருப்போம். இங்கே நமக்கு அகர வரிசைப்படுத்துகளில் பா வரிசை கொடுத்துருக்காங்க. பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவ் இந்த வரிசை நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக அகர வரிசை படித்திடலாம். சரி, பா எழுத்தில் என்ன வந்திருக்கு? பழங்கள். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது பா பால பாரதம். அடுத்தது பி எழுத்தில் பின்னிரவு. அடுத்தது பி எழுத்தில் பீலி. பா பா பி பி பூ பூ எழுத்தில் என்ன இருக்குது பாருங்க? புதுமை. அப்போ 5வதா புதுமை. பூக்கு அப்புறம் பூ பூமி 6. அடுத்ததா பூ பூ பே பே எழுத்து எங்கே இருக்கு? பெண்கள். பே எங்கே இருக்கு? பேருந்து. பே பே பை பையன். 9வதா பையன். பே பே பை போ போ எங்கே இருக்கு? பொதுக்கூட்டம். அடுத்ததா போ போக்குவரத்து. போ போ பாப்பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவ். சரிங்களா? இப்போ நம்ம எல்லா வார்த்தைகளுமே நம்ம சரியாக அகர வரிசைப்படுத்திட்டோமா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? பழங்கள். அடுத்ததா பாரதம். அடுத்ததா பின்னிரவு. அடுத்தது பீலி. அடுத்ததா புதுமை. அடுத்தது பூமி. அடுத்ததா பெண்கள். அடுத்ததா பேருந்து. அடுத்ததா பையன். அடுத்தது பொதுக்கூட்டம். அடுத்ததா போக்குவரத்து. சரிங்களா? நம்ம எல்லா அகர வரிசைப்படுத்தி முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம படித்து முடிச்சிட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.